வணக்கம். சக்தியும் நானும். அப்பன் முருகனுடைய சக்தி வாய்ந்த மந்திரம் என்னன்னு தெரியுமா? அந்த மந்திரத்தை சொன்னாலே நம்மளுடைய பாவம் எல்லாம் கரைந்து போகும், நம்முடைய பிரச்சனைகள் தீர்க்குங்கிறது அடுத்த விஷயம். நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது நம் செய்த பாவங்கள் அனைத்தும் தானே. முன் ஜென்மத்திலோ இல்லை இந்த ஜென்மத்திலோ எதுவாக இருந்தாலும் நம் பாவங்கள் அனைத்தும் தீர்க்கும், நம் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த அப்பன் முருகப்பெருமானுடைய மந்திரம் உங்களுக்கு தெரியுமா? வாங்க இந்த பதிவில் அப்பன் முருகனுடைய அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி நான் சொல்கிறேன். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி அதற்கான ஒரு காரணம் கதை நம்ம பார்க்கலாம். உண்மையாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நம்முடைய இந்த பூமியில் மிகவும் புனிதமான, நம் பாவங்களை தீர்க்கக்கூடியதுன்னு சொல்லலாம், மிகவும் புனிதமான ஒரு நதி இருக்குது அப்படின்னா அது கங்கை நதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நிதர்சனமான உண்மை இல்லைங்களாங்க. இந்த கங்கை நதி எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கிரதனுடைய அரிய பெரிய தவத்தால் விண்ணிலிருந்து இறங்கி வந்தது தான் இந்த கங்கை நதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு நம்முடைய புராணங்களிலும் கூட இடம்பெற்ற ஒரு நதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக இடம்பெற்ற நதின்னு பார்த்தீங்கன்னா இந்த கங்கை நதி இல்லைங்களா? சரி, இப்போ கதைக்கு வரும். இந்த கங்கை நதி கரையில் ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார். மிகவும் சக்தி வாய்ந்த முனிவர். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அவர்கிட்ட போனால் அதற்கு ஒரு தீர்வு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிசக்தி வாய்ந்த முனிவர் அவருக்கு 7 வயதில் ஒரு சிறுவன் இருந்தான். இவங்க 2 பேரும் நல்லபடியாக வாழ்ந்து வந்தாங்க. சிறுவன் வேதங்களை கற்றுக்கிட்டு இருந்தான் அப்பா கிட்ட இருந்து, அதாவது அந்த முனிவர்கிட்ட இருந்து. இப்படி இருக்கும் பொழுது சிறுவன் இல்லையா, அவனுக்கு அதிகமான சந்தேகங்கள் வரும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் சிறுவன் தன்னுடைய தந்தை கிட்ட, அந்த முனிவர்கிட்ட கேட்குறான், தந்தையே, இந்த உலகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வங்களுக்கெல்லாம் பெரிய தெய்வம் எது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு முனிவர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய உடலின் உச்சியில் இருப்பது சிகை, அதாவது தலை. நம் உடலின் உச்சியில் இருப்பது சிகை. அதே போல் வேதங்களின் உச்சியில் இருப்பது அப்படின்னு பார்த்தா உபநிடதம். வேதங்களின் உச்சியில் இருப்பது உபநிடதம். எனவே அதர்வ சிகம் எனப்படுகிறது. அதே போல் தெய்வங்களுக்கெல்லாம் பெரிய தெய்வம், சிறந்த தெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னா அது அப்பன் முருகனே. அதனால தான் அப்பன் முருகனை தெய்வ சிகாமணி அப்படின்னு சொல்றாங்க. எனவே தெய்வங்களுக்கெல்லாம் சிறந்த தெய்வம்னு ஒன்று இருக்குன்னா அது அப்பன் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் தன்னுடைய மகன் கிட்ட சொல்றாரு. அப்பன் முருகப்பெருமான் 3 உலகமும் முத்தேவர்களும் போற்றும் முழு முதற் கடவுள், மறை ஆயிரங்களும் போற்றும் மகாதேவன். முருகப்பெருமானை வழிபட்டால் இவ்வுலகில் இருக்கும் அனைத்து தேவர்களையும் வழிபட்டதற்கு சமம். அவன் கருணை கடல், தயா நிதி. அப்பன் முருகப்பெருமானை வழிபடுவோர் பிறவி பெருங்கடலை கடந்து முக்தி நலம் பெறுவர் என்று முனிவர் தன்னுடைய மகன் கிட்ட அப்பன் முருகப்பெருமானுடைய பெருமைகளை சிலவற்றை கூறுறார். இதை பற்றி சொல்லும் பொழுதே அந்த சிறுவனுக்கு அப்பன் முருகப்பெருமானுடைய சக்தி எப்படிப்பட்டது, அவர் எவ்வளவு பெரியவருங்கிறது புரிஞ்சிருச்சு. சரி, ஒரு நாள் அந்த முனிவர் என்ன பண்ணுறாருன்னா, கைலாசத்தை நோக்கி சிவபெருமானை தரிசிக்கணுங்கிறதுக்காக கிளம்பிடுறாரு. மகனை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் மகன் அந்த கங்கை கரையில் இருக்க அந்த வீட்டில் தனியாக இருந்துகிட்டு இருக்கான், வேதங்கள் கற்றுக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கும்போது ஒரு சமயம் ஒரு மன்னர் என்ன பண்ணாரு, அந்த காட்டில் வேட்டையாடிக்கிட்டு இருந்தார். அப்படி வேட்டையாடிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு விலங்கின் மீது வைத்த குறியானது தப்பி அங்கு இருந்த ஒரு முனிவரின் மீது பட்டு அந்த முனிவர் இறந்து போயிடுறாரு. அந்த முனிவர் இந்த மன்னர் எய்திய அம்பால இறந்தாருங்கிறதுனால அந்த மன்னருக்கு ஒரு பாவம் வந்துடுது, அதாவது தோஷம், பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்லுவாங்க. முனிவரை கொன்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வரும். இந்த பிரம்மஹத்தி தோஷம் அவரை இரவும் பகலும் வாட்டி வதக்கிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அவர் கஷ்டத்தில் இருக்கும்போது ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி கங்கை கரையில்
ஒரு முனிவர் இருக்காரு, அவர் வந்து முற்றும் துறந்தவர், எல்லாமே தெரியும், அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது, கண்டிப்பாக உங்களுடைய இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்வார்னு மற்றவங்களாம் சொல்லி அனுப்புகிறாங்க. மறுநாள் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மன்னர் தன்னுடைய தேரை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வராரு. ஆனால் அவர் வந்த நேரம் என்னாச்சு, முனிவர் தான் இல்லையே, கைலாசத்துக்கு போயிருக்காரு இல்லையா, ரொம்ப விரக்தியாக மன வருத்தத்தோட அவர் வந்து பார்த்துட்டு பிள்ளை சொல்கிறான், இது மாதிரி வந்து அப்பா இங்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சொன்னதும் வந்து மன வருத்தத்தோட இவர் வந்து கிளம்பலான்னு கிளம்பும்போது அந்த சிறுவன் அந்த மன்னரை நிறுத்தி, மன்னா, ஒரு இருட்டு அறையில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு விளக்கு இருந்தால் போதும். அந்த விளக்கு பெரியவர்கள் ஏற்றினாலும் எரியும், சிறியவன் நான் ஏற்றினாலும் எரியும். நான் சிறியவன்ங்கிறதுனால நான் அந்த விளக்கை கொண்டு போய் இருட்டறையில் வைத்தால், இருட்டறை நீ சிறியவன், உன் வெளிச்சத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று இருட்டாகவே இருக்குமா, அல்லது நான் ஏற்றும் வெளிச்சமானது நீ சிறியவன், நீ ஏற்றினால் நான் எரிய மாட்டேன் என்று கூறுமா? நமக்கு வேண்டியது வெளிச்சம் தானே. அந்த வெளிச்சத்தை சிறுவர் கொடுத்தால் என்ன, பெரியவர் கொடுத்தால் என்ன, யார் கொடுத்தால் என்ன, இப்பொழுது உங்களுக்கு தேவையானது வெளிச்சம் தானே அந்த இருட்டறையில் அப்படின்ட்டு அவ்வளோ தெளிவாக பேசுகிறான். பேசின உடனே மன்னருக்கு அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது. அதுவும் இல்லாமல் அந்த மன்னர் அந்த சிறுவன் வந்து அவ்வளோ பெரிய முனிவருடைய மகனாச்சே, சரி நம்பி அவருடைய கஷ்டத்தை சொல்கிறார், அவர் எதுக்காக வந்தார் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து நான் முனிவர் ஒருத்தரை தெரியாமல் கொண்டுட்டேன், அதனால் எனக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துருச்சு, அந்த பாவத்தில் வந்து எப்படி விடுபடுறதுன்னு தெரியல அப்படின்னு அழுது ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறார். அப்போ அந்த சிறுவன் என்ன சொல்கிறான், எவ்வளவுதானா மன்னா, இதற்கு நான் உங்களுக்கு தீர்வு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் பண்ணாதீங்க மன்னா, உங்களுடைய மனம் உருகி, உங்களுடைய மனம் ஒருங்கிணைத்து மனம் உருகி ஒரு மன ஒருமைப்பாட்டோட இந்த கங்கை கரையில் போயிட்டு அந்த கங்கையில் 3 முறை மூழ்கி எழுந்துக்கோங்க. 3 முறை ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா அப்படின்னு அப்போ முருகப்பெருமானோட நாமத்தை சொல்லி நீங்கள் மூழ்கி எழுந்துக்கோங்க இந்த கங்கை நதியில் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதும் இந்த மன்னர் என்ன பண்ணுறாரு, நம்பிக்கையோட அந்த கங்கை நதியில் போயிட்டு ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகான்னு சொல்லி 3 முறை மூழ்கி எழுந்துக்கிறாரு. 3 முறை மூழ்கி எழுந்ததுமே அவருடைய பிரம்மஹத்தி தோஷம் போயிடுச்சு, அவர் மனம் வந்து திருப்தியாக ஆயிடுச்சு, மன வருத்தம்லாம் போயிட்டு நிம்மதியான ஒரு சூழல் உருவாச்சு. அந்த சிறுவன்கிட்ட நன்றி சொல்லிட்டு அந்த மன்னர் கிளம்பிட்டார், ஒரு தீர்வு கிடச்சிச்சு தன்னுடைய பிரச்சனைக்கு அப்படின்னு கிளம்பிட்டார். அடுத்த நாள் முனிவர் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததும் ரொம்ப நாள் கழித்து மகனை பார்க்குறாரு இல்லையா, ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய மகனை ஆற தழுவி சந்தோஷமாக பேசி ஆசீர்வாதம்லாம் செஞ்சு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த முனிவர் கேட்குறாரு, நம் வீட்டின் வெளிப்பக்கத்தில் வந்து ஒரு தேர் சக்கரத்துடைய தடயம் இருக்கிறது, யார் வந்தா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த சிறுவன் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஒரு மன்னர் வந்தார், மன்னர் வந்தார் தந்தையே, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்காக வந்தார், நான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை முதல்ல சொல்லலை, பிரச்சனைன்னு வந்தார், நான் தீர்வு சொல்லி அனுப்பிட்டேன் தந்தையே. தந்தைக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையே, நான் இல்லைன்னு திருப்பி அனுப்பாமல் தேவைன்னு வந்த ஒருத்தவங்களுடைய தேவையை நீ பூர்த்தி செய்து அவங்க மனநிறைவோட போகிற மாதிரி நீ செஞ்சுருக்க, நீ நல்லா வருவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவர் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறமா அந்த முனிவர் கேட்குறாரு, என்ன பிரச்சனைன்னு அந்த மன்னர் வந்தார், நீ என்ன தீர்வு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த பையன் சொல்கிறான், இந்த மாதிரி வந்து பிரம்மஹத்தி தோஷத்தோடு வந்தார், நான் வந்து இந்த கங்கையில் மூழ்கி எழுந்து ஓம் முருகா, ஓம் முருகன் 3 முறை சொன்னேன், அந்த பாவம் நீங்கி அவர் மகிழ்ச்சியாக சென்றார் அப்படின்னு சொன்னதும் முனிவருக்கு கோபம் தாங்கலை. மூடனே, நீ மூடனா, நீ என் மகன் தானா, நீ முட்டாள், எவ்வளவு பெரிய பாவம் செய்து விட்டாய் அப்படின்ட்டு கத்துறாரு, திட்டுறாரு. இந்த சிறுவனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன தந்தையை, நான் என்ன தந்தையை பாவம் செய்தேன் அப்படின்னு கேட்குறேன். அப்போ அந்த முனிவர் சொல்கிறாரு, அப்பன் முருகனுடைய அந்த நாமத்துடைய சக்தி தெரியாமல் நீ விளையாடி விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அந்த முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓம் முருகா அப்படிங்கிற அப்பன் முருகனுடைய அந்த நாமத்தை ஒரு முறை சொன்னாலே 1000 ஜென்மத்துடைய பிரம்மஹத்தி தோஷமே நீங்குமா. அவ்வளவு இருக்கிறதுலே பெரிய தோஷம் பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய பாவமே நீங்கும்னா நீ 3 முறை சொல்லியிருந்திருக்கே, நீ எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாயிட்டாரு. அடுத்த ஜென்மத்தில் நீ வந்து ஒரு வேடனாக பிறப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு சாபமும் விட்டுறாரு.
விட்ட உடனே சிறுவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. அவனுடைய தவறு வந்து அவனுக்கு தவறு பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்துருச்சு. அப்பன் முருகப்பெருமானுடைய சக்தி வந்து எந்த அளவுங்கிறது தெரியாது அவனுக்கு. பட் அவனோட சக்தி உணர்ந்து தான் அவன் வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கான். இதை வந்து முனிவர் வந்து தவறு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அழுது என்னை மன்னிச்சிடுங்க, என்னோட சாபத்தை இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே முனிவர் என்ன பண்ணுறாரு, ரொம்பவே மனம் உருகிறாரு. மனம் உருகி சரி, கொடுத்த சாபத்தை வாங்க முடியாது, பட் கொஞ்சம் மாற்றலாம் இல்லையா, முனிவர்கள் செய்யலாம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் கொடுத்த சாபத்தை திருப்பி வாங்க முடியாது, ஆனால் அடுத்த ஜென்மத்தில் நீ கங்கை கரையில் சிரங்கிபேரம் என்னும் ஊரில் குகன் என்ற பெயரில் ஒரு வேடனாக நீ பிறந்து வளர்ந்து வாழ்வாய். அப்பொழுது ஸ்ரீ ராமபிரானுக்கு நீ உதவி செய்து ஸ்ரீ ராமபிரானின் தோழனாக அவருடைய புராணத்தில் நீ இடம்பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சாபத்தை இப்படி மாற்றி அவர் கொடுத்தாரு. அந்த சிறுவன் வேற யாரும் கிடையாது, ஸ்ரீ ராமபிரானுடைய ராமாயணத்தில் இடம்பெற குகன் தெரியும் இல்லையா, ராமருடைய தோழனாக இருப்பார். அவர் தான் வந்து உதவுவார் இல்லையா, சிரங்கிபேரம் அப்படிங்கிற ஊரில் கங்கை நதி போகும்போது. அப்போ இந்த குகன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வரும் இல்லைங்களா, அந்த குகன் வேற யாரும் கிடையாது, இந்த சிறுவன் தான். புரிஞ்சிச்சிங்களா? அப்பன் முருகனுடைய பெயரே, இந்த ஓம் முருகா அப்படிங்கிற இந்த நாமமே அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாம். அதற்கு மீறிய மந்திரம் ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரி முனிவர்கள் சொல்கிறாங்க. அதனால் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அப்பன் முருகனுடைய நாமமான ஓம் முருகா அப்படின்னு கூப்பிட்டாலே அப்பன் முருகப்பெருமான் எங்கே இருந்தாலும், யாருக்கா எந்த உதவி செய்து கொண்டு இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் கண்டிப்பாக அந்த நிமிஷம் முன்னாடி வந்து நமக்கு உதவி செய்வார். நம்மளுடைய நிலையை நமக்கு சரியாக அமைத்து கொடுப்பாரு. அப்பன் முருகன் டைரெக்டாக வந்துடுவார். ஆனால் எப்படி வருவார்? அப்பன் முருகன் வந்து நேராக வந்து நிற்பார் அப்படிலாம் கிடையாது. ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர் வர முடியலன்னா கூட அவருடைய வேலையோ மயிலையோ சேவலையோ ஏதாவது ஒன்றையாவது அவர் நமக்காக அனுப்பி வைப்பார். கண்டிப்பாக நமக்கு பதில் கிடைக்கும். இதுதான் அப்பன் முருகனுடைய நாமத்தின் சக்தியை உணர்த்தும் ஒரு சிறிய கதை, உண்மையான கதை. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க, லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அதனால் உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓம் முருகா.